ஓம் சனி பகவானை போற்றி போற்றி. ஓம் சனி பகவானை போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இது இக்கட்டான சூழ்நிலைதான். அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதுமே தீர்க்க முடியாத சிக்கல்களே வருகின்றதே. தீர்க்க முயற்சி செய்தால் அந்த பிரச்சனை மீண்டும் பெரிய சிக்கலாக மாறிவிடுகிறதே என்றுதானே கவலைப்படுகிறாய். ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள் என் பிள்ளையே. எல்லா சிக்கல்களும் சாதாரணமாகத்தான் வருகின்றது. ஆனால் நீ அதை தீர்க்க வேண்டும் என்று செய்யும் செயல்பாடுகளே அதை சிறிதாகவும் பெரிதாகவும் உருவெடுத்து விடுகின்றது. அடுத்து என்ன செய்வது என்று குழம்பும் போதெல்லாம் இதோ நான் சொல்வதை இறுதி வரை கேட்டுவிட்டு அதனை செயல்படுத்து. உன்னுடைய அனைத்து சிக்கல்களும் நிச்சயமாக தீரும். இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. நீண்ட கால காத்திருப்பின் பலனாக உன் கைகளில் நீ வெற்றியை பெறப்போகிறாய். உன் கை நழுவி போனதும் நீ தவறவிட்டதும் இனி உன்னை வந்து சேரும். விதி உனக்கு 1000 கதவுகளை மூடினாலும் நீ முயற்சி செய்தால் ஒரு ஜன்னலையாவது திறக்கலாம். அந்த ஜன்னல் வழியை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை நீ ஜெயிக்கலாம். உன்னுடைய தொடர் முயற்சிக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும். எந்த சிந்தனையும் உனக்கு வேண்டாம். பயனற்ற சிந்தனைகளால் பயனற்று போகாதே. கவலைகளை இன்றையே களைந்துவிடு. சிறகை விரித்துவிடு. காரியம் ஆற்றிவிடு. இறுதியில் நீதான் வெல்வாய். வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் இன்றே மறந்துவிடு. வானம் ஒன்று இருந்தால் அதில் 1000 நட்சத்திரங்கள் வரலாம். அதே போல வாழ்க்கை என்று இருந்தால் அதில் 1000 கஷ்டங்கள் வரலாம். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவதை போல தன்னம்பிக்கை என்ற ஒன்று வந்தால் உன் பிரச்சனைகள் தோல்விகள் அனைத்தும் மறைந்துவிடும். உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாகும். உன் நம்பிக்கையை என் மீது வை. தன்னம்பிக்கையை உன் 2 கரங்களால் பற்றிக்கொள். உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என் தங்கமே. முதலில் உன்னை நீ முழுமையாக நம்பு என் தங்கமே. என்னால் எதுவுமே இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே என் பிள்ளையே. ஏனென்றால் நீ வரம்பில்லா வலிமையை பெற்றவன். உன்னால் இயன்றவரை முயற்சி செய்யாதே. உன்னுடைய இலக்கை அடையும் வரை முயற்சி செய் என் தங்கமே. வெற்றியை கைப்பற்றும் வரை எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே, தயங்காதே. உன் இலக்கை நோக்கி ஒவ்வொரு படியாக வைத்துவிடு. இறுதியில் நீதான் வெற்றி பெறுவாய். மீண்டும் கூறுகிறேன், நம்பிக்கையோடு இரு. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் குழந்தை, அதிகப்படியான ஆசைப்படாது என்று எனக்கு தெரியும். நீ இத்தனை நாள் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. இதற்காகத்தானே காத்திருந்தாய்? இதோ பெற்றுக்கொள். நீ எதற்காகவும் அதிகமாக ஆசைப்பட மாட்டாய். ஆனால் நீ அதிகமாக ஆசைப்படுவது உன் நிம்மதியை மட்டும்தானே. பொன்னும் பொருளும் எனக்கு வேண்டாம். எந்தவித ஆடம்பர வசதிகளும் எனக்கு வேண்டாம். எனக்கு அமைதியான நிம்மதியான வாழ்க்கை மட்டும் போதும். அமைதியான வாழ்க்கையை மட்டும் எனக்கு தாருங்கள் அப்பா என்றுதானே நீ வேண்டிக் கொண்டிருக்கின்றாய். நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாய் அமையும். உன்னுடைய நிம்மதி என்பது நீ இப்பொழுது என்னிடம் கையேந்தி கொண்டிருக்கின்றாயே அந்த விஷயத்தில் தான் இருக்கின்றது. அதைத்தான் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இதை தவிர வேறொன்றும் நான் உங்களிடம் கேட்கவில்லை. இதை மட்டும் நிறைவேற்றி கொடுங்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய். நீ மனதால் நினைத்து வார்த்தைகளால் கேட்கும் பொழுதே எல்லாவற்றையும் நிறைவேற்ற நினைப்பவன் நான். நீ என்னிடம் கையின்றி நிற்கும் பொழுது நான் உன்னை வெறுங்கையோடு அனுப்புவேனா என் பிள்ளையே? நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றும் வரை நான் ஓய மாட்டேன். நீயே சலித்து கொண்டு எனக்கு எதுவும் வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டாலும் அதனை நானே முயற்சி செய்து உன்னிடம் எப்படியாவது கொண்டு வந்து சேர்ப்பேன். அது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய பக்தர்களையும் காப்பாற்றுவது என்னுடைய கடமை அல்லவா? அவர்கள் விரும்புவதை கொடுப்பதற்கும் அவர்கள் விரும்புவதை நடத்தி செல்வதற்கும் அவதரித்து வந்தவர் நான். என்னுடைய அவதார நோக்கமே அனைவருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதே. என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து அள்ளி கொடுப்பதே என்னுடைய வேலை. நீ என்னிடம் வேண்டி கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த உலக பொருட்களின் மீது எனக்கு கவனம் வேண்டாம்.
எனக்கு எதுவும் வேண்டாம். நான் எப்பொழுதும் உங்களை மட்டுமே எண்ணி வாழ வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் என்னுடனே இருங்கள், அது போதும் என்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய். ஒன்றை புரிந்து கொள், என் பிள்ளைகளை நான் உயிராய் தாங்குவேன். உன்னை உனக்கான நிலையில் நான் வாழ வைப்பேன். நீ சலித்து கொண்டு வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னுடையதை உன்னிடம் வந்து சேர்ப்பதே என்னுடைய பொறுப்பு. நீ என்னிடம் கேட்டதை கேட்டபடி நிறைவேற்றவே நான் வந்துள்ளேன். அனைத்தையும் அறிந்தவன் நான், அனைத்தையும் செய்பவனும் நானே. என் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் என்னிடம் அர்ப்பணித்துவிட்டு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா என்னை பார்த்து கொள்வார் என்ற முழு நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. அப்பொழுது நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய். என்றாலும் நீ அன்றைக்கும் அழுவாய், அப்பா உன்னை காணவில்லையே என்று அல்ல, அப்பா நான் கேட்டதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களே என்று நீ ஆனந்த கண்ணீரோடு அழுவாய். இப்பொழுது சொல்கிறேன் கேள். உனக்கான அத்தனை சிக்கல்களில் இருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் என் தங்கமே. தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. எப்பொழுதும் நான் உன்னை இருகரம் கொண்டு இறுக்கமாக பற்றி கொள்வேன். இன்னும் சில நாட்களில் நீ எல்லாவற்றையும் உணர ஆரம்பிப்பாய். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே என்று யோசிக்காதே. என்ன செய்வது என்றும் நினைக்காதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். உனக்கான எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு உறுதுணையாக உன் பின்னாடியே நான் நிற்கின்றேன். ஆம் குழந்தையே, உன்னுடைய விதியை மாற்றும் வல்லமை படைத்தவன் நான். உன்னுடைய தலையெழுத்தை முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது. உனது தலையெழுத்தை நல்லபடியாக மாற்றி எழுதிவிட்டேன். அனைத்தும் இனி உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடிவிடும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. எனது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நீ இனி ஜெயமாகவே வாழப்போகிறாய். நலமாகவும் வளமாகவும் வாழ்வாய். நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள். நான் உன்னை காப்பாற்றி வழி நடத்துவேன். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றியாக வந்து சேரும். எல்லோருக்கும் நல்லதையே நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன். இனி எதற்காகவும் நீ கலங்காதே என் செல்லமே. வாழ்க்கை நாளை உன்னுடையதாக மாறப்போகிறது. உனக்கான வெற்றி உன் காலடியிலே வந்து சேரப்போகிறது. நீ சீரும் சிறப்புமாக எல்லா வளங்களையும் பெற்று நல்லபடியாக வாழப்போகிறாய். அதற்கு உன் அப்பா நான் உனக்காக துணை நிற்பேன். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் சிறப்பாக நடத்தி முடிக்க உன் அப்பா உன்னுடனே இருப்பேன். எதற்கும் தயங்காதே. நாளை விடியல் உனக்கானதாக இருக்கும். நல்லதே நினை என் தங்கமே. எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஓம் சனி பகவானை போற்றி போற்றி. ஓம் சனி பகவானை போற்றி போற்றி.